கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66:4 வாசிக்கலாமா? பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். பிராக்கெட்ல சேலா, சேலானா சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு, இதே நடக்குது. இந்த பணிந்து கொள்ளுகிற காரியம் நடக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் அவருடைய சமூகத்துல வைத்திருக்கிறார். நம் பணிந்து கொள்ளுகிற பிள்ளை இல்ல, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற என்ன செய்வாங்க? பணிந்து கொண்டு தொழுது கொள்வாங்க. யூத மார்க்கத்தார் தரையோட தன் நெற்றியை வைத்து பணிந்து தொழுது கொள்வாங்க. தான் பணிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு குறைஞ்சிச்சு பாருங்களேன். இன்னைக்கு முழங்கால் போடுறதே நிறைய சர்ச்சஸ்ல இல்லை. அப்படி நிற்கிறது, நின்றுட்டே ஜெபிக்கிறது, உட்கார்ந்துட்டே ஜெபிக்கிறது இல்லை. இல்லை, கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க தனிமையா வரீங்களோ இல்லை கூட்டமா வரீங்களோ, அப்ப என்ன செய்யணுமா? பணிந்து கொள்ள வேண்டும். உம்மை துதித்து பாடுவார்கள். அப்படிதான் துதித்து பாடணும். பணிவோடு துதித்து பாடணும்னா தாழ்மைப்பட்டு துதித்து பாடணும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். எதை துதித்து பாடணுமா? அப்படி நாமத்தை துதித்து பாடணும். கர்த்தர் செய்த நன்மைகளை துதித்து பாடணும். எத்தனை நாமங்கள் இருக்குல்ல, அந்த நாமங்கள் என்னென்ன செய்தது அப்படின்னு சொல்லி துதித்து பாடணும். அந்த நாமத்துக்குரிய காரியங்களை சொல்லி துதித்து பாடணும். லகாயிரோயி அப்படியே நம்ம துதித்து பாடுறோம்னு வச்சுங்களேன். அந்த லகாயிரோயி நாமம் என்ன செய்தது அப்படின்னா, வனாந்தரத்துல வாழ்விடந்து ஏதோ ஜீவன் போகிற நேரத்துல ஒரு ஊற்று தண்ணீரை காண்பித்து ஜீவனை திரும்ப கொடுத்து அந்த இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு பெரிய கூட்டமாக அது வளர்த்தது இல்லையா? அது கொண்டு போய் நிறுத்தியது. அதுதான் லகாயிரோயுடைய தன்மை. அதாவது கண்டு கொண்டது. அவருடைய கண்கள் அந்த உபத்திரவத்தின் நேரத்துல பிள்ளைகளை கண்டு கொண்டது. அதான் லகாயிரோயி. அப்ப நீங்களும் நானும் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கணும். லகாயிரோயி அப்படின்னா நம்முடைய உபத்திரவத்துல, தனிமையில, நம்ம யாருமே இல்லாத நேரத்துல, மரண தருவாயில நம்மை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தெய்வனா இயேசு மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிதான் துதிக்க சொல்றாரு கர்த்தர். அப்படின்னா ஏன் துதிக்கணும் அப்படின்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் அப்படி சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஏன்னா கிரியைகள் அவ்வளவு பயங்கரமா இருக்கான். வான பூமி இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குல்ல, ஆனா கடைசி நாட்கள் என்ன நடக்குமா? சமுத்திரமே இல்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி பயங்கரமான எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக சாதகமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கணுமா? இந்த நாள்ல ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, மகத்துவமான வல்லமை நிமித்தம். அவருடைய வல்லமை எப்படி இருக்கா? மகத்துவமான வல்லமை. ஆமென். சத்துருக்கள் என்ன செய்வாங்களா? இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல, தேவனுடைய பார்வையில அருமையாய் தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆனா இன்றைக்கு அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க உங்க வீட்டுக்குள்ள, உங்க ஊழியங்கள், உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள, உங்க கணவருடைய காரியங்கள, மனைவியுடைய காரியங்கள அற்புதங்கள் நடக்கும். நீங்க சோதித்து பாருங்கள், இந்த காரியம் நிச்சயமா நடக்கும். அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச இருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவருக்கு உகந்த வார்த்தைகளாய், ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற வார்த்தைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம். சொப்பனங்கள் மூலமாக, தெய்வ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக.
அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசிர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. பிரியமானவர்களே, ஒரு கழுகின் குஞ்சு தான் ஒரு நாள் நிச்சயமாய் தன் தாயை போல பறந்து செல்லும் என்பதையும், அது மண்ணில் ஊர்ந்தோ தரையில் நடந்தோ செல்வதில்லை என்பதையும் அறிந்திருக்கிறது. நாம் நம்முடைய தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் அதிசயமானவர் என்பதாகும். அவருடைய பிள்ளைகளும் அவரை போலவே அதிசயமானவர்கள் ஆகையினாலேயே தேவ வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறது. அற்புதமான இயேசு என் வாழ்க்கையை அற்புதமாக்க வல்லமை உடையவர். இந்த அற்புதமான இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையை அனுதினமும் அற்புதமானதாக்க விரும்புகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். அவர் கசப்பை இனிமையாக்குவார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். அவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து அனைத்தையும் சிருஷ்டிப்பார். உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் சுபாவம் அனைத்தும் அதிசயமாக மாறி சமாதானம், சந்தோஷம் ஊற்றாக பெருக்கெடுக்கும். கர்த்தராகிய இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றும் அதிசயமானது. உங்களுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட அவர் அதிசயமானவையாக மாற்றுவார். கர்த்தராகிய இயேசுவோடு சேர்ந்து வாழும் இவ்வாழ்க்கை எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் அற்புதமானதும் பரவசம் அளிப்பதும் ஆகும். எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் மிகவும் அதிசயமான ஒன்றை செய்ய போகிறார். ஆகவே இன்று விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 23ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வானத்தை நிலைப்படுத்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவதாக வானத்தை நிலைப்படுத்தி, இரண்டாவதாக பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி சபையை நோக்கி சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காகவும் நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலே நானே உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சபையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவருடைய கரத்தின் நிழல் இந்த நாட்களிலே சபையை மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்ப இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்வோமா இருந்தால், வார்த்தை சொல்லுகிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிற வேளையிலே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை இந்த நாட்களை விடுதலையோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவர் மேலே பிரியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று. அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நம்மை மறைக்காவிட்டால் நாங்கள் எப்பவோ சிக்கொண்டு பிடிபட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மறித்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகரை மரண படுக்கையில் இருந்து இந்த நாட்களை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். அவருடைய கரம் இந்த நாட்களிலே அவர்களை மீட்டு அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே இந்த நாட்களை மறைத்து வைத்து நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களிலே நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய நேசம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், சாரோனின் ரோஜாவாக இருக்கிற என் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மீது இந்த நாட்களிலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது மட்டுமல்ல, கல்வாரியில் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று இந்த நாட்களிலே தேவன் நம்மீது அன்பு வைத்து இந்த நாட்களிலே அதன் மூலமாய் அவரை இந்த பூமிக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதுதான் அந்த வேதத்தில் உள்ள அதிசயம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று பார்க்கிற வேளையிலே வானத்தை நிலைப்படுத்துகிறார், பூமியை அஸ்தவாரப்படுத்துகிறார். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவருடைய நோக்கம், அவருடைய குறி எங்கே இருக்கிறது என்றால் சியோனை குறித்து தான் இந்த நாட்களே இருக்கிறது.
சியோனை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளுவதற்கும் என் கரத்தின் நல்லே உன்னை மறைத்து வைக்கிறேன். அப்படியானால் சபையிலே தேவனுடைய அரவணைப்பு, சபையிலே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய காரியம், தேவனுடைய கரத்தின் நிழல் இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே வேதம் சொல்லுகிறபடி சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த கடைசி நாட்களிலே சபையிலே தேவன் சபை நடுவிலே உலாவி வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுங்கள். ஏனென்றால் அநேக இடங்களிலே அநேக விதமாக இந்த நாட்களிலே சபையை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடுகிற உங்களுக்கு கர்த்தருடைய கரம் கூடேந்து நடத்தும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களே சொல்லக்கூடியதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் வீடுகளில் ஒவ்வொன்றும் உடைய தேவனுடைய அபிஷேகம் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேவரீர் உம்முடைய கரம்தானே கூட இருந்து மூடி வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆம்.